இது உண்மை. இது உனக்கு பொண்டாட்டி சரியில்லை, எனக்கு புருஷன் சரியில்லை, சரி நம்ம ஒரு கூட்டணி ஆரம்பிப்போம், பசங்களாம் இருக்காங்க, இனி புள்ள பெற்றுக்க முடியாது, அதனால் நம்ம அப்படியே சங்கமிப்போம். கொஞ்ச நாள் அப்படியே ஊருக்கு மாவட்டத்தை விட்டு மாநிலத்தை விட்டு போகிறப்போ அவங்க கணவன் மனைவியே புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு சபைக்கு போய். அப்போது நம்ம என்ன ஆதார் ஐடியை வச்சு செக் பண்ணி உள்ளே எடுக்க முடியும்? இது கணவன் மனைவியை நினச்சி திருந்து கொடுக்குற போதரைக்காரருக்கும் இருக்கிறாங்க, தெரியாது. உள்ளே பூந்தெல்லாம் யாரும் பார்க்க நேரம் இல்லை, ஆத்துமா கச்சா போதுன்ட்டு போகிற காலத்தில் இவன் புருஷனாக பொண்டாட்டியா நான் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த மாயம் சொல்கிறேன். காரணம் என்ன? இது எதனால் இந்த மாதிரி போகுது? ஒரு ஆடு மாடாக போனதுக்கான காரணம் என்ன? எவன் பொண்டாட்டி கூட சுற்றி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனை மகிமைப்படுத்துறது இல்லைன்னு இல்லை, இது கர்த்தரை மகிமைப்படுத்தாததுனால, ஸ்தோத்திரம் பண்ணாததுனால. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1:24 என்ன சொல்லுகிறது? இதை நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாய் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். கேன் யூ ஃபாலோ? இதை தான் சொன்னேன் அவங்ககிட்ட. டைவர்ஸ் போதுன்னு நினைக்காத, சோத்திரம் பண்ணு, நாசமாக போவோம் டைவர்ஸு. நீ வெறும் சோத்திரம் பண்ணு, அந்தம்மா மாறும். தீர்ப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. உன் மனம்தான் முக்கியம். மன்னிப்பு கேளு கர்த்தர்கிட்ட, அந்த அம்மாவிட்ட ஒப்புரவாகு. டைவர்ஸ் கொடுத்துட்டு போகிற டைம்லையா சொல்லு, நான் மன்னிச்சிரு, தெரியாமல் சொல்லிட்டேன், எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு, என்னை மன்னிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுன்ட்டான் அந்த மனுஷன். சொல்லுன்னு சொன்னால் அந்த மனுஷன் அப்படியே சொல்லிட்டான். அந்த பாப்பாவும் அந்த சகோதரியும் ஏற்றுக்குச்சு. ஐயோ இதை முதலே சொல்லியிருக்கலாமே, என் மேலே தப்பு இருக்குங்க. அந்த பிரிவு அவர்களுக்குள்ளே பல காரியங்களை பாடம் புகட்டினது. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இது சத்தியமாக நடந்த காரியம். தீர்ப்பு வந்துடுச்சு, சரி நீங்கள் போகலான்னு. சேர்ந்த எந்த கோர்ட்டு தண்டனை கொடுக்க போகுது? அதெல்லாம் கிடையாது. பிரியத்துக்கு வேணால் சட்டம் இருக்குது, சேர்றதுக்கு சட்டம் கிடையாது. நான் கணவன் மனைவி புரிஞ்சுக்கோங்க. ஸ்தோத்திரம் பண்ணலன்னா இந்த மாதிரி ரோகங்களுக்கு போயிட்டு, இந்த மாதிரி இச்சைகளுக்கு தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன் இப்போ மற்றவன் முன்னாடி இனிமையாக தெரியுது, மற்றவன் புருஷன் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. பணத்து காசுக்கெல்லாம் மட்டும் கிடையாது இது. அது ஒரு ஈர்ப்பு சக்தி, அடிமைத்தனத்தின் ஆவி, நம்ம சொல்கிற வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, குடிய கடுகிற ஜனங்க. இது உடனே என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்தா, இவங்க அம்மா சொல்லிக் கொடுத்தாலாம் சொல்லக்கூடாது. தேவன் அவர்களை அசுத்தத்துக்கே ஒப்பு கொடுத்துட்டார். நீ இருந்து பயன்படலையா? எனக்கு தேவையில்லாத குப்பையாக மாறிட்டேன் நான். என்னை மகிமைப்படுத்த வந்தால் உன்னை ரட்சித்தேன். உன்னை என்ன பண்ண சொன்னேன்? உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னேன். முதல்ல நீ உனக்கு நன்றி சொல்ல